My dear students, good afternoon everybody. Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குட்டோரியல் லைன் கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன் ஆக்சுவல் லைன் ரெண்டையுமே பார்த்தோம் இல்லைங்களா. இந்த கொஷினில் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 வீடியோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஈக்குட்டோரியல் லைன். இந்த ஈக்குட்டோரியல் லைனை பேஸ் பண்ணி இப்போ ஒரு சம் ஒன்று பார்க்குறோம். That is today we discuss about the topic example sum. First one example 3.6. Okay, a short bar magnet has magnetic moment of 0.5 joule Tesla power minus 1 அப்படின்னு சொல்கிறோம். T power minus 1னா டெஸ்லான்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா calculate the magnitude and direction of the magnetic field reduced by the bar magnet which is kept distance 0.1 meter from the center of the bar magnet along the axial line of the bar magnet and normal line bisector of the bar magnet. அதாவது axial line of the bar magnet means axial line கூடிய ஃபார்முலா என்னவோ அந்த வேல்யூஸை அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். நார்மல் பைசெக்டர் மீன்ஸ் ஈக்குட்டோரியல் லைன். ஈக்குட்டோரியலுடைய அனதர் ஒன் நேமு நார்மல் பைசெக்டர் ஆஃப் த பார் மேக்னெட். ஓகேங்களா. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 0.1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த பைசெக்டரை பொறுத்த வரைக்கும். அதாவது 0.1 டிஸ்டன்ஸ் மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ அந்த மேக்னெட் டைபோல் மூமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ பிஎம் கொடுத்துட்டாங்க 0.5 ஜூல் டெஸ்லா பவர் minus 1 சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா சொல்யூஷன் பாருங்கள். கிவன் சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட்டு ஈக்குவல் டு பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு பிஎம் தட் இஸ் 0.5 ஜூல் டெஸ்லா பவர் minus 1 and distance r is nothing but 0.1 meter அப்படின்னு சொல்கிறோம். distance r is nothing but 0.1 meter அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. Now when the point is lies on the axial lines of the bar magnet, the magnetic field for short magnet is given by. When the point lies on the axial line of the bar magnet, magnetic field for the short magnetic என்ன சொல்கிறோம் ஆக்சியல் லைன் குறிய ஃபார்முலா. ஆக்சியல் லைன் குறிய ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. தட் இஸ் பி வெக்டர் ஆக்சியல் தட் இஸ் சஃபிக்ஸில் ஆக்சியல் போட்டிருக்காங்க இல்லையா. ஆக்சியல் தட் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π 2pm டிவைட் பை r கியூப் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஐ கேப். இப்போ இந்த μ0/4πயோட வேல்யூ வந்து 10⁻⁷ கண்ணு. ஓகேங்களா. μ0/4π வேல்யூ 10⁻⁷. 2க்கு 2 போட்டுக்கிறோம். pm இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ தட் இஸ் 0.5 டிவைட் பை r கியூப். அதாவது டிஸ்டன்ஸ் 0.1 ஹோல் பவர் 3 இன்ட்டு ஐ கேப். ஐ கேப்போட வேல்யூ யூனிட் வெக்டர் தட் இஸ் அது 1ன்னு போடலாம். நம்ம இங்கே ஐ கேப்னு அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we can get the value 1 into 10⁻⁻4 ஐ கேப் அப்படின்னு சொல்கிறாங்க டெஸ்ட்லா. இதில் ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா hence the magnitude of the magnetic field along the axial line b axial is equal to 1 into 10⁻⁻4 அப்படின்னு சொல்கிறாங்க. I caps equal to unit vector that value is equal to 1. Next one, the direction of the towards is south to north. அதாவது சவுத் டு நார்த் வந்து என்ன அப்படின்னா இங்கே மீனிங்கு ஆக்சியல் லைன் பொறுத்த வரைக்கும் வந்து என்னது திஸ் இஸ் த ஆக்சியல் லைன். இது வந்து நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சாரி இது சவுத் போல் நார்த் போல். அந்த ஆக்சியல் லைன் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சியல் லைன் சவுத் போல் டு நார்த் போல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இது வந்து சவுத் போலாக கன்சிடர் பண்ணுறோம். இது நார்த் போலாக கன்சிடர் பண்ணியிருப்போம் ஆக்சியல் லைன் கொஸ்டினில். சரிங்களா. இந்த பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க சவுத் டு நார்த் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைரக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க சவுத் டு நார்த் வந்து என்னது ஆக்சியல் லைன் ஃபீல்ட் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட் லைஸ் ஆன் த நார்மல் பைசெக்டர் சொல்கிறோம். பைசெக்டர் இஸ் நத்திங் பட் ஈக்குட்டோரியல் லைன். The equatorial line of a bar magnet, the magnetic field for short bar magnet is given by equatorial line என்ன ஃபார்முலா b வெக்டர் equatorial is equal to அப்படியே முன்னாடி பேஜை திருப்புங்க. ஈக்குட்டோரியல் லைன் பேஜ் அப்படி பாருங்கள் அல்லது ஜஸ்ட்டு முன்னாடியே இருக்கும் பாருங்கள். μ0 டிவைட் பை 4π இன்ட்டு pm பை r கியூப் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே நெகட்டிவ் சைன் ஏன் போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி நான் லெசன் டீச் பண்ணுறப்பே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. மைனஸுக்கு மைனஸு μ0/4πயோட வேல்யூ 10⁻⁷. பிஎம்மோட வேல்யூ 0.5 அண்ட் r கியூப்போட வேல்யூ 0.1 ஹோல் கியூப் அண்ட் ஐ கேப்போட வேல்யூ யூனிட் வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1.
இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -0.5 × 10⁻⁴ × I cap அப்படின்னு சொல்கிறோம், டெஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? Now the magnitude of the magnetic field along the axial is B equatorial lines, that is B equatorial is equal to 0.5 × 10⁻⁴ டெஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைரக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் நார்த் டு சவுத் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆக்சியல் லைன் பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆச்சு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகுது, இது இந்த ஈக்குவட்டோரியல் லைன் வேல்யூ வந்து ஃபீல்டு டைரக்ஷன் மூவ் ஆகும்னு சொல்லுது. இங்கே நோட் தட் பாருங்கள், த மேக்னிடியூட் பி ஆக்சுவல் டுவைஸ் தட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த பி ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா கொடுத்துருக்க கிவன் ஆன்சரை வச்சு ஆக்சுவல் லைனுக்கு என்ன ஆன்சர்னா 1 × 10⁻⁴ டெஸ்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஆக்சுவல் லைனுக்கு 1 × 10⁻⁻ டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. பட் ஈக்குவட்டோரியலுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 0.5 × 10⁻⁴ டெஸ்லான்னு சொல்கிறாங்க. அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க, சொல்கிறாங்க த நோட் தட் த மேக்னிடியூட் ஆஃப் த பி ஆக்சியல் இஸ் டுவைஸ் தட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல் லைன். ஆக்சியல் லைன் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப டுவைஸ் வேல்யூஸாக ஈக்குவட்டோரியல் லைன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் சரி, டுவைஸ் ஆக்சியல் லைன் வந்து டுவைஸ் தட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது மேக்ஸிமம் இது மினிமம் அப்படிங்கிறத ஜஸ்ட் யூ see it. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த டைரக்ஷன் ஆஃப் த பி ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் ஆர் ஆப்போசிட். அது வந்து த டைரக்ஷன் ஆஃப் த பி ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல்ஸ் ஆர் ஆப்போசிட் மீன்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, ஆக்சியல் லைன் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ஈக்குவட்டோரியல் லைன் ஏற்கனவே எடுத்து பாருங்கள், ஏற்கனவே படிச்சிருக்கீங்க நல்லாவே. அதனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இல்லை. ஓகேவா? ஆக்சியல் லைன்னா சவுத் போல் டு நார்த் போல் போகும். பட் ஈக்குவட்டோரியல் லைன்னா நார்த் போல் டு சவுத் போல், அதாவது ஃபீல்டோட டைரக்ஷன் அந்த ரெண்டு ரிசல்டன்ட் டைரக்ஷன் வெக்டர் டயக்ராம் போட்டோம் இல்லையா, ரிசல்டன்ட் டைரக்ஷன் வெக்டர் டயக்ராம் ஞாபகம் இருக்கா? இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருப்பேன். சரியா? இந்த டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் இதுதான் வந்து என்னது ஈக்குவட்டோரியல் லைனில் இஸ் ரிசல்டன்ட் டைரக்ஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த டைரக்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கீழே இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், பார் மேக்னெட் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆக்சியல் லைன் இப்படி ஃப்ளோ ஆகும், ஈக்குவட்டோரியல் லைன் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன், டார்க் ஆக்டிங் ஆன் ஏ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். டார்க்குனா என்ன சார் அர்த்தம்? இப்போ தமிழ்னா திருப்பு விசை அப்படின்னு எழுதிக்கிங்க. தமிழில் டார்க் இருக்கு இல்லையா, அந்த டார்க்கு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அண்டர்லைன் பண்ணி திருப்பு விசைன்னு எழுதிக்கிங்க அல்லது டேர்னிங் எழுதிக்கிங்க. ஆக்டிங் ஆன் ஏ பார் மேக்னெட் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா பார் மேக்னெட்டு. பார் மேக்னெட் மீன்ஸ் வாட்? பார் மேக்னெட்னா என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டில் என்ன ஆகுது, ஒரு இந்த பார் மேக்னெட்டை வந்து என்ன எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபீல்டில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், பக்கத்துலேயே கீழே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஈச் பார் மேக்னெட் ஈச் போல் ஸ்ட்ரென்த்து தட் இஸ் ஹியர் QM இருக்கும், ஹியர் ஆல்சோ என்னது QM இருக்கும். ஓகேவா? இந்த QM என்ன ஆகும், இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும், இங்கே QM இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். சரி, அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, திஸ் லைன்ஸ் ஆல் லைன்ஸ் ஆர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். த இன்பிட்வீன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் when one of the wire ஒரு ஒயரில் என்ன பண்ணுறோம், ஒரு பார் மேக்னெட் இஸ் சஸ்பெண்டட் பை a wire and placed in between the magnetic field. What about the reaction? That is, initially the bar magnet is rotation. Initially the bar magnet is some amount of rotation, and finally it can be some position. What the final position? That find out the result can be here. Okay, அதுதான் கொஷின். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டார்க்கு ஆக்டிங் ஆன் ஏ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கன்சிடர் ஏ பார் மேக்னெட் லென்த் 2L. பார் மேக்னெட்னாவே லென்த்து 2L நல்லா தெரிஞ்சிருக்கணும் எந்நேரம் எல்லாத்துக்குமே. கன்சிடர் ஏ பார் மேக்னெட் ஆர் கன்சிடர் ஏ மேக்னெட் லென்த் 2L. த போல் ஸ்ட்ரென்த் QM. போல் ஸ்ட்ரென்த்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து எவ்வளோ இருக்கும், 2M அப்படின்றது ஸ்ட்ரென்த், போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, kept in a uniform magnetic field B as shown in figure. இப்போ வாட் இஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு? நான் அந்த லைன் ட்ரா பண்ணி காமிச்சேன் இல்லையா, யூனிஃபார்ம் மேக்னெட் இப்படி டயக்ராமில் வருது. இன் ஃபிகர் 3.16. ஆல் ஆஃப் யூ சி தட் இன் யுவர் ஃபிகர். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த டயக்ராம் கூட அப்படியே பார்த்துக்கலாம். 3.16 இந்த டயக்ராம் அப்படியே பாருங்கள். இந்த டயக்ராம் கூட நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹியர் North pole and South pole of the magnetic field, and this magnetic North pole and South pole of the bar magnet is placed in between the uniform magnetic field அப்படின்னு சொல்கிறோம். And this North pole and South pole, that is the each this North pole having some rounded, the South pole having some point. The pole strength வந்து என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷனில் ரியாக்ட் ஆகும். And this also, this kinds of pole strength is in this direction react. The distance between the two pole strength is nothing but 2L அப்படினு சொல்றோம். The distance between the two pole strength is 2L அப்படினு சொல்றோம். The angle is theta அப்படினு சொல்றோம். The angle வந்து theta ஏன் சார் சொல்றோம் அப்படின்னா the final position வந்து எப்படி இருக்கு, thetaங்கிற ஆங்கிளில் it should be suspended, it should be rest position அப்படினு சொல்றோம். சரி, now the theory பாருங்க. The bar magnet, each pole strength experience a bar magnet QMB. இப்போ each pole experiences force of magnitude QMB but opposite direction அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, QM is nothing but pole strength. ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் F is equal to QMB அப்படின்னு சொல்லுவோம். QMB அப்படின்னு சொல்லுவோம். The QMB is possible for north pole of the magnetic bar magnet and the south pole of the bar magnet. ரெண்டு சைடுமே இருக்கும். பட் ஆனால் சவுத் போல் மேக்னெட் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும், நார்த் போல் வந்து அனதர் ஒன் டைரக்ஷனில் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். த ஃபோர்ஸ் இஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் யூ சி therefore the net force exerted the magnet is 0. இப்போ என்ன அர்த்தம், ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால திஸ் பார் மேக்னெட் வந்து என்ன ஆகாது, எந்த ஒரு ஃபோர்ஸுமே அங்கே இருக்காது. தட் இஸ் த மேக்னெட் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னெட் இஸ் 0 and hence there is no translatory motion அப்படின்னு சொல்கிறோம். No translatory motion. These two equal and opposite forces considered couple. கப்புள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இரட்டைன்னு சொல்லலாம். இரட்டைனா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு எப்படி ரொட்டேஷன் ஆகுதோ அதே நேரம் ஆப்போசிட்டில் ரொட்டேஷன் ஆகும். இந்த சின்ன பசங்களாம் இந்த சர்க்கிள் மாதிரி என்ன சொல்கிறது, கப்புள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கப்புளிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்க்ரூ வந்து திருப்புறேன்னு வச்சுக்கிங்க, ஸ்க்ரூ கூட வேண்டாம், அந்த இடத்துல நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி ஐ டோல்டு. இப்போ இந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு மிட்டாய் மாதிரி இருக்கும், ரவுண்டில் சுற்றி விளையாடுங்க, பார்த்துருக்கீங்களா, ஆப்போசிட்டில் சுற்றும், திருப்பி அதே ஆப்போசிட்டில் எவ்வளோ ரொட்டேஷன் ஆகும், திருப்பி மறுபடியும் அதுவும் என்ன ஆகுன்னா அகைன் ஆப்போசிட்டில் இட் ஷுட் பி ரொட்டேஷன், மறுபடியும் அகைன் என்ன ஆகும், ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அதாவது ஒரு 10 டைம் வந்து நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா திருப்பி என்ன ஆகும், 10 டைம் ஆப்போசிட் ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகும். 10 டைம்ஸ் மறுபடியும் ஒரு 9 டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணால் அதுவே என்ன ஆகும், கப்ளிங் ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகும். சரியா, ஆக்சுவலாக அது இப்படி உங்களுக்கு சொல்லி அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, கண்ணை தெளிவாக சொல்கிறீங்க பாருங்கள். த நெட் ஃபோர்ஸ் ஆக்சிலேட்டட் த மேக்னெட் இஸ் 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இங்கே மேக்னெட்டை வச்சே சொல்கிறேனே, இப்போ இந்த மேக்னெட்டை வச்சே சொல்கிறப்ப என்ன சொல்லலாம்னா த மேக்னெட் இஸ் சஸ்பெண்டட் பை எ ஒயர், ரொட்டேஷன் ஆகும். என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். நார்த் போல் பக்கம் சவுத் போல் பக்கம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். பட் ரொட்டேஷன் ஆகி ஃபைனலாக வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கும். இந்த ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கிறப்ப தேர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். சரியா, டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இல்லாமல் ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கிது. தீஸ் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தீஸ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆர் கன்சிடர்ஸ் கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த நார்த் போலில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆஃப் த பார் மேக்னெட் அண்ட் டென் டு அலைன் த மேக்னெட் இன் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டயக்ராம் பாருங்கள். சி தட் இந்த நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதாவது இந்த போல் ஸ்ட்ரென்த்தும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ஒரு கப்ளிங் ஃபோர்ஸு, இது இந்த பக்கம் என்னாகும், பிடிச்சி இழுக்கிறதுக்கு டேர்ன் பண்ணும். அதே நேரத்தில் இந்த போல் ஸ்ட்ரென்த்தும் இந்த போல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா QM, இங்கே QM இருக்குங்கண்ணே, இங்கே வந்து என்ன இருக்கும், QM இருக்கும். இந்த QMமும் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து என்னாகும், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா, அதாவது இந்த ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷன்லேயும்
இந்த ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஆகும், பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ என்ன கப்ளிங் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம். இப்போ கப்ளிங் ஃபோர் 2 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஃபோர்ஸ், பட் டைரக்ஷன் இஸ் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன், ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ ஆப்போசிட்டு, பட் ஈக்குவல் ஃபோர்ஸ், இப்போ ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப அதனால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு டேர்னிங்கும் இருக்காது. சரியா, டேர்னிங்குமே இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது டயக்ராம் பாருங்கள். இப்போ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போல் Fn ஈக்குவல் டு QMB. இப்போ புரியுதா? அதாவது இது ஃபார்முலா வச்சு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நார்த் போல் Fn வெக்டார் ஈக்குவல் டு QM இன்ட்டு B வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சவுத் போல் தட் இஸ் Fs வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் QM B வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, next one, adding the equation 3.23 and 3.24 we get the net force acting on the dipole is. Okay, இப்போ net force acting on the dipole னா என்ன அர்த்தம், given the bar magnet ரெண்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறப்ப F vector is equal to Fn vector plus Fs vector அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹியர் the force is 0 அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஃபோர்ஸ் வந்து 0, ஃபோர்ஸ் வந்து ஏன் சார் 0 அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ டயக்ராம் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இனிஷியலாக இப்போ பார் மேக்னெட் சஸ்பெண்டட் பை எ ஒயர், அப்படியே ரொட்டேஷன் ஆகும். சரியா, இந்த பக்கம் திரும்புறதா அந்த பக்கம் திரும்புறதா என்ன ஆகும், சம் ரொட்டேஷன் நடக்கும். ஆஃப்டர் தட் ஃபைனலி இட் கெட் ஒரிஜினல் பொசிஷன் இஸ் இந்த டயக்ராமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எப்படி இருக்கும், ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் தட் இஸ் QMB இந்த டைரெக்ஷன்லையும், ஹியர் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு QM அண்டு B வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B வெக்டர் இந்த டைரெக்ஷனில் தானே இருக்குது, அப்புறம் எப்படி இந்த டைரெக்ஷன் வந்து ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுன்னு கேட்காதீங்க. பிகாஸ் இந்த இப்போ சார்ஜ் இப்போ QM சொல்கிறோம் இல்லையா, QM வந்து என்ன ஆகும் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரியாக்ட் ஆகி இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ரியாக்ட் ஆகும். திஸ் QM இஸ் ரியாக்டட் வித் பார் மேக்னெட் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு B இந்த டைரெக்ஷனில் தான் ரியாக்ட் ஆகும். தட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் F vector is equal to minus QMB in opposite in this direction. Here F vector is equal to QMB in this direction சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points, distance between the two pole strength is 2L. நெக்ஸ்ட் தீட்டா இஸ் த ஆங்கிள். சரிங்களா, இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் என்ன சார்னா, இந்த இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, எந்த பாயிண்ட்டு, இந்த QM அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைன் ட்ராப் பண்ணுறீங்க. அதே மாதிரியே இந்த QMக்கு நேராக ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். அதாவது அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு லைன் கன்சிடர் பண்ணுறேன். ஹியர் ஆல்சோ கன்சிடர் ஒன் ஆஃப் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் லைன் அப்படின்ட்டு, அதாவது பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ், பர்பண்டிகுலர் லைன் இன் பிட்வீன் த டூ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, பர்பண்டிகுலர் லைன் இன் பிட்வீன் த டூ ஃபோர்ஸ், பட் இன் திஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ரியாக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷன். F vector is equal to QM B vector and F vector is equal to minus QM B vector based on the south pole and the north pole of the pole strength, and theta is the angle. Theta is the angle. ஓகேவா, இதுதான் given data. இந்த டயக்ராம் நல்லா ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ டார்க் என்ன ஆகும் அப்படின்னா, டார்க்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஜென்ரலாக இருக்கும் பழைய சிலபஸில். பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the magnetic dipole kept in a uniform magnetic field. சரியா, ஒரு மேக்னெட்டிக் டைபோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் the magnetic moment of the force or torque experienced by the north and south pole of the point அப்படின்னு சொல்லிட்டு டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, ON வெக்டர் ப்ளஸ் FN வெக்டர் ப்ளஸ் OS வெக்டர் ப்ளஸ் FS வெக்டர் அப்படின்னு. ON வெக்டர்னால் என்ன அர்த்தம் அண்டு OS வெக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். O அப்படிங்கிறது என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் தி அப்படிங்கிறது என்ன, மிட் பாயிண்ட் ஆஃப் த பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ON வெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸு, OS அப்படிங்கிறது சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ தட் இந்த FN அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, வாட் இஸ் FN, நார்த் போலில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் வேல்யூ. FS இஸ் நத்திங் பட் சவுத் போல் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் வேல்யூ, போல் ஸ்ட்ரென்த் வேல்யூ.
அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூஎம்பி அண்ட் எஃப்என்ஸ் ஈக்குவல் டு கியூஎம்பி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன் புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் கவனிங்க. எஃப்என்ஸ் ஈக்குவல் டு எஃப்எஸோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்க? எஃப்எஸ் ஈக்குவல் டு Fs is equal to what? Qm minus Qmb and one Fn is equal to Qmb Fn. So by using the right hand corkscrew rule அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எப்படி ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் சொல்கிறோம், அதே மாதிரி just wait. The Fleming left hand rule right hand rule சொல்கிறோம் இல்லையா? இந்த Fleming left hand rule right hand rule சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் கார்க்ஸ்க்ரூ ரூல் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? we concluded the total torque pointing into the paper. சரியா? that is ON vector is equal to OS vector is equal to L vector. that is L, அதாவது ON அப்படிங்கிறது L, OS is equal to L. இப்போ L plus L 2L. ஓகேவா? L plus L what? 2L. இப்போ QMB modulus of QMB vector modulus of QM minus QMB vector as a magnitude of total torque about point O. அப்போ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் டார்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கொஷின் என்ன அப்படின்னா அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க என்ன சொல்கிறேன்னு. ஒரு பார் மேக்னெட் பிட்வீன் த டூ மேக்னெட்னா இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சவுத் போலுக்கு இந்த லைனுக்கும் நார்த் போல் லைனுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது தான்? இதுதான். ஓகேவா? இது வந்து ஆங்கிள் டீட்டா. டீட்டாவோட ஆப்போசிட் வந்து நமக்கு தெரியாது. டீட்டாவோட ஆப்போசிட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன் டீட்டான்னு போடுறேன். என்ன பண்ணுறேன்? சைன் டீட்டா எழுதிக்கிய புக்கில் சைடில் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூ நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அது வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து என்னது? அட்ஜசன்ட் வித் ஹைப்போட்டன்ஸ். சரி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லை. ஜஸ்ட் வெயிட்.